அடுத்தபடியாக தமிழகத்தின் தொழில்துறை அமைச்சர், இன்றைக்கு மாஃபா குடும்பத்தின் தலைவர், தொழிலதிபர் மாஃபா பாண்டியராஜன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறேன். அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஒரு ஆத்தராக, ஒரு எழுத்தாளராக தான் எனக்கு அறிமுகமானார் டாக்டர் சிவராமன். அவருடைய 6ஆம் தனியிலிருந்து அவர் விகடன் எழுதின எல்லாமே படிச்சிருக்கிறேன், ஒரு புத்தகங்களை படிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் எங்களுடைய குடும்ப டாக்டர் ஆயிட்டாரு. ஒரு கட்டத்தில், அதுவும் குறிப்பாக எங்கள் மாமா லதாவோட அப்பா பார்க்கின்சன்ஸில் இதாக இருந்தப்போ அவருடைய வாழ்க்கையில் ஒரு கடைசி 4 ஆண்டுகளை எக்ஸ்டென்ஷன் பண்ணது அவங்க தான், டாக்டர் தான். அப்போ எங்கள் குடும்பத்துக்கு முழுக்க டாக்டர் ஆனார். சித்தாவுக்கு நாங்கள் எல்லாமே மாறினோம் குடும்பத்தில். அது இப்போ ஒரு 10 ஆண்டுகள் நிகழ்ந்துட்டு இருக்கு. அதோட கடைசியாக எனக்கு வந்த அவருடைய அவதாரம் ஒரு கிளையண்ட்டாக. அவர் நான் டாக்டரை பார்க்க போகிறப்பெல்லாம் பார்ப்பேன், என்ன நடக்குது, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பிஸ்னஸாக இதை எப்படி கொண்டு போகிறது அப்படின்றதுக்கு அவருடைய கன்சல்டன்ட் நாங்கள் தான், எங்கள் நிறுவனம் தான், மாஃபா ஸ்ட்ராட்டஜி. அப்போ நான் பார்த்தப்போ ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜிக் கன்சல்டிங் எடுத்தோம், ஒரு வியூகம் வகுக்கிறதுக்கான ஒரு விஷயம் பண்ணோம். அதுலேயும் எங்களுடைய முதல் கிளையண்ட்ஸில் ஒருத்தர், அவர் செந்தூர் பாரி சொல்லிட்டு போனார், இந்த மாதிரி திரும்பி மீண்டும் ஒரு நிறுவனத்தை உருவாக்குனாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த நிறுவனம் உருவாகிறப்போ எங்களுக்கு முதல்ல வந்த கிளையண்ட்ஸில் முதன்மையான கிளையண்ட்டு ஆரோக்கியா. அப்போ பார்க்குறப்ப தான் தோணுச்சு, இதில் இருக்கிற பொட்டென்ஷியல் என்ன, இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ் பாரம்பரிய மருத்துவம், அதில் இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய வாய்ப்பு இருக்குது, ப்ரிவென்டிவ் ஹெல்த், இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு அவருக்கு இந்த நிறுவனம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணோம். கேரளா ஆயுர்வேதிக் ஃபார்மசி அவங்க பப்ளிக் இஷ்யூ போனது, அந்த மாதிரி இந்த துறையில் இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்ஸில் ஆயுர்வேதாவில் குறிப்பாக எந்த அளவுக்கு உயரங்களை தொட்டு இருக்கிறார்கள், மெடிமிக்ஸ் போன்ற நிறுவனங்கள், இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி நம்ம ஆரோக்கியம் என்ன மாதிரி இருக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு விஷன் வகுத்து தருவதில் ஒரு பங்கு வகித்தோம். ஸோ இந்த மாதிரி 3 அடையாளங்களுடன் எனக்கு அறிமுகமானவர் டாக்டர் சிவராமன். அவருடைய அந்த அடுத்த கட்ட பாய்ச்சல் பழைய மாதிரி இன்க்ரிமெண்டல் குரோத்தா இல்லாமல் ஒரு எக்ஸ்பொனென்ஷியல் குரோத்தா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்கிறேன். ஏன்னா இந்த நேரத்தில் அவர் எடுத்திருக்கிற பயணம் இப்போ ஓகே ஒரு 10% 20% வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இந்த ஃப்ரான்ச்சைஸ் மாடல் செட்டில் ஆன மாதிரி தெரியுது. அப்படிங்கிறப்போ நீங்கள் 10 வச்சுருந்தீங்கனாலும் அதே வேலை தான், 100 ஃப்ரான்ச்சைஸ் வச்சுருந்தீங்கன்னா அதே வேலை தான். அந்த பேஸ் இப்போ நல்லா போடப்பட்டு விட்டது. அதனால் இன்னைக்கு ஒரு 12 கோடி 13 கோடி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஒரு 3 ஆண்டுகளில் அந்த 100 கோடியை தாண்ட முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இது தன்னுடைய பிராண்ட் சிவராமன் அப்படின்ற பிராண்ட் கடல் கடந்து இன்னைக்கு தமிழ் கூறும் நல்லுலகம் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே இன்னைக்கு சிவராம் சாரை தெரியாதவங்க யாரும் கிடையாது. ஆனால் அவர் ஒரு மருத்துவராக, ஒரு நல்ல பேச்சாளராக, ஒரு நல்ல எழுத்தாளராக அறியப்பட்டுக்கிட்டு இருக்கிறத ஒரு நல்ல ஒரு தொழில் முனைவோராகவும் அடுத்த 3 ஆண்டுகளில் அவர் அறியப்படுவார் நான் நம்புகிறேன். அதற்கு அடுத்த கட்டம் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது. எங்கள் பாட்டி சொன்னமால் சொன்னதை நான் எப்பயுமே சொல்லுவேன், தொழில் முனைவோர்கள் எல்லாமே வீட்டில் இருக்கிற பூனைக்குட்டி நாய்க்குட்டியை பிடிச்சி வளர்த்தா பிடிக்குட்டி ஆயிரும், அந்த மாதிரி பிடிக்குட்டியாகவே வச்சிருக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க பல தொழில் முனைவோர்கள். நான் எப்பயுமே சொல்லுவேன், ஏன்னா பொது நிதி எடுக்க வேண்டியது நமது தர்மம் அப்படின்ற எண்ணம் நம்ம தொழில் முனைவோர்களுக்கு எப்போ வருதோ அப்போதான் அந்த பாய்ச்சல்ன்றது வரும். அவங்க உண்மையாக அவங்களுடைய பொட்டென்ஷியல் இன்னைக்கு இத்தனை வருஷம் 2005 நினைக்கிறேன் இல்லையா, ஆரம்பிச்சது 2005 21 வருஷம். இன்னைக்கு ஒரு 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 2500-3000 பேர் தான் ரெகுலர் கிளையன்ட்ஸ்னு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அது மிக மிக குறைவு. தமிழ் கூறும் நல்லுலகம்னு வச்சிங்கனாலே கிட்டத்தட்ட 10 கோடி தமிழர்கள் இருக்காங்க உலகம் முழுக்க. 10 கோடி தமிழர்கள் இருக்காங்க. அதுல ஒரு ரெகுலர் கிளையண்ட்னு வர்றது மிஞ்சி மிஞ்சி போட ஒரு 5000 பேர் அப்படின்றது
இந்த சித்த மருத்துவத்துக்கே நம்ம செய்யற ஒரு தவறுன்னு நான் நினைக்கிறேன். அவர் எழுதின எழுத்துக்கள்ல இருக்கிற வீரியம், அவர் மருந்துல இருக்கிற வீரியம் அவர் நிறுவனத்துக்கும் அந்த வீரியம் வரணும்னு வாழ்த்தி, இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற இவ்வளவு பேரு இவங்கெல்லாம் முதலீட்டாளர்களா மாறணும். அவங்க எல்லாரையும் முதலீட்டாளர்களா அவர் ஈர்க்கணும். அதற்கு தக்க கட்டமைப்பை அவர் தனக்கு தானே உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் அடுத்த 3 ஆண்டுகள்ல குறைந்தது ஒரு 1,00,000 பேர் முறையான சித்த வைத்திய யூசர்ஸா உலகெங்கிலும் வர முடியும் நான் நம்புறேன். அப்படி வரும் பொழுது இது ஒரு 100 கோடி கம்பெனி மட்டும் கிடையாது. இது ஒரு மதிப்புமிக்க நிறுவனமாக, இன்னைக்கு ஒரு ஃபைசர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் மதிப்பு 1,00,000 கோடி. இன்னைக்கு உலகளவில் முத்திரை பதித்த மருத்துவ நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஈவன் டாக்டர் ரெட்டி லேப் இன்னைக்கு 1,00,000 கோடிக்கு மேல அவனுடைய மதிப்பு, அந்த நிறுவனத்துடைய மதிப்பு. அந்த நிறுவனத்துடைய மதிப்பு, ஆரோக்கியாவோட மதிப்பு, இவங்க எல்லாம் இருக்கிற மாதிரி அதையும் கடந்து அந்த 1,00,000 கோடி மதிப்புள்ள நிறுவனமாக உருவெடுக்க முடியும். அதற்கு இருக்கிற மனத்தடைகள், குறிப்பா அடிக்கடி சொல்லுவார், தடைகள் எல்லாம் மனசுல தான் இருக்குன்னு அவர் எழுதிட்டே இருக்கிறார். அந்த மனத்தடைகளை இந்த ஆரோக்கியா டீம், அவங்க டாக்டர் ராஜலட்சுமி உட்பட இப்ப சிஓ எடுத்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி அடுத்த கட்ட வாங்க 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 அடுத்த கட்ட முக்கிய மேனேஜ்மெண்ட் பேண்ட்வித்னு சொல்லுவோமே, அந்த மேனேஜ்மெண்ட் பேண்ட்வித்தை தனக்கு கீழே உருவாக்கி தன்னுடைய சிந்தனை எல்லாமே அடுத்து இந்த சித்த மருத்துவத்துல என்னென்ன விதத்துல அதுல ஹோலிஸ்டிக் ஆக்குறது. ஏன்னா ஹோலிஸ்டிக் மருத்துவன்றத முதல்ல பிராக்டிஸ் பண்ண மருத்துவர்கள் முக்கியமானவர் அவர் நினைக்கிறேன். அவர் எப்பயுமே அவருடைய குருநாதருக்கு அதை கொடுத்துருவாரு. ஆனா ஒரு சித்த மருத்துவம் இது, ஆனா மற்றதுலேயும் நல்லது இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருங்கிணைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு பண்பு, இது எல்லாமே நிறுவனத்தின் மதிப்பாக உயர வேண்டும். அப்படி ஆகும் பொழுது சித்த மருத்துவமே, நமது தமிழ் பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவமே உலகெங்கும் கோலோச்சிக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறையாக, தமிழன் மருத்துவ முறை என்பது யாருக்கும் குறைந்தது அல்ல. அது பிரிவென்டிவ் மட்டும் இல்ல, ஈவன் நோய் வந்தபின் செய்யக்கூடிய மருத்துவம் தான். இதெல்லாம் பதிய வைக்க வேண்டிய பல விஷயங்கள் எழுத்து மூலம் பதிவு வச்சுக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு உங்க ப்ராடக்ட்ஸ் மூலமா, உங்க சர்வீசஸ் மூலமா, உங்க கிளைகள் மூலமா இதை பதிய வைக்கணும். அடுத்த 3 ஆண்டுகள்ல இந்த நிறுவனம் இந்தியாவிலேயே மதிக்கத்தக்க ஹெல்த் கேர் நிறுவனமாக உருவெடுக்க வேண்டும் என்று வாழ்த்தி, அதுவும் அழகான ஒரு இடத்துல எடுத்திருக்கீங்க, கங்கை கொண்டான் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. நம்ம எல்லாம் ஸ்கூல்ல படிச்சோம், கங்கை கொண்டான் கடாராம் வென்றான். அப்படி தமிழன் எங்கேயோ போய் கால் பதிச்சான், விஜய் கூட ஒரு படத்துல போட்டு விட்டாரு, ஆள போறான் தமிழன் அப்படின்லாம் சொல்லிட்டு. இந்த மாதிரி ஏன்னா அது ஒரு வகையில பாத்தீங்கன்னா இந்த கங்கை கொண்டான்ல நீங்க ஆரம்பிச்சிருக்கிறது பெரிய விஷயம். ஓகே, அட்லீஸ்ட் இந்தியா முழுக்கமாவது கால் பதிக்கணும், உலகம் முழுக்க கால் பதிக்கணும். அந்த எண்ணத்துடன் இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி.